குடமுழுக்கு அப்படிங்கிறதே கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்துல தமிழில் நடைபெற வேண்டும் அப்படிங்கக்கூடிய குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அதுபடி தான் நடக்கணும். ஆகமத்தில் நீங்கள் சம்ஸ்கிருதத்தான் இருக்குதுன்னா அதுதான் சொல்லணும். இல்லை தமிழில் தான் சொல்லணும்னா அது தமிழ்லேயே சொல்லுங்கள். ஸோ 1947 நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் என்ன குடமுழுக்கு அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி வழிபாடு நடத்தினீங்கன்னா அது இப்போ பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனோ டேட்டாவோ கிடையாது. அதான் 1947 அதுக்கு முன்போ தமிழில் குடமுழுக்கு நடந்ததற்கான ஆதாயம் எதுவும் கிடையாது. ஒன்று இருந்தாக்க அவங்க முன் வைக்கணும். புதுசாக தேடிட்டு இருக்காங்க. அந்த புதுசாக தேடினத்தில் தான் இந்த தமிழ் குடமுழுக்கு, சிதம்பரத்தில் நான் அந்த கனகசரவை மேலே ஏறி தான் நான் அந்த திருமுறைகளை பாடணும், அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக வந்திருக்குனாக்க கவர்மெண்ட் ஆதிக்கம் கோவில்கள் இருக்கிறதுனால தான் வந்திருக்குது. அல்லது அந்தந்த கோவில்ல என்ன இருக்கோ, இப்ப அந்த கோவில்ல தமிழ்ல பண்ணலாம், தவறில்லை என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிங்கும் போது அதை முன்னெடுக்கலாமா? என்ன கேட்டாக்க கோவிலுடைய வழிபாடு வழிமுறைகளையும் மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது? அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக CTV நேயர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி. வாருங்கள் நேயர்களே, இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்களை CTV நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம். மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோவில் கும்பாபிஷேகம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் இப்போ அதுல குடமுழுக்கு அப்படிங்கிறதே கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்துல தமிழில் நடைபெற வேண்டும் அப்படிங்கக்கூடிய குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. அப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்குன்னா, சமஸ்கிருதத்துக்கு ஈடாக இணையாக தமிழுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ அறநிலையத்துறை சட்டங்களில் இப்படி ஏதாவது இருக்கா? அந்தந்த மாநில மொழிகளில் தான் இறைவனை வழிபட வேண்டும் அப்படி ஏதாவது இருக்கிறதா? இல்ல இது எப்படி போகும் சார்? இது வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இதை எப்படி பார்க்கணுன்னாக்க, பல காலமாக இப்போ நம்ம திராவிட அரசியல் அப்படின்னு பார்த்தாக்க இவங்க ஒரு தமிழ் ஐடென்டிட்டி அப்படின்னு கிரியேட் பண்ணி அதைத்தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இது இவ்வளோ வருஷமாக. ஆரம்ப காலத்தில் தமிழர்களுக்கு தனி நாடுன்னு ஆரம்பித்தாங்க. அது செல்லாத போது 1967 பிறகு தமிழுக்கு முக்கியத்துவம்னு சொல்லி ஹிந்தி எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு எதிரி ஒரு பூச்சாண்டியை காமிச்சு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவை. அது மாதிரி ஹிந்தி ஒரு பூச்சாண்டியை கொண்டு வந்து அந்த ஹிந்தியை எதிர்ப்போம்னு கொண்டு வந்து அதுக்கு பிறகு இப்போ 3 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு வந்த பிறகு இவங்களாவே அது 3வது மொழி ஹிந்தின்னு நினச்சிக்கிட்டு இருமொழி கொள்கை அப்படின்னாங்க. மும்மொழி கொள்கை செல்லாது, நாங்கள் இருமொழி. இப்போது ஹிந்தி இங்கிலீஷ் ஒரு பவர் இருக்கு. கிவ் எ டாக் எ பேட் நேம் அண்ட் கில் இட். ஒரு நாய்க்கு கெட்ட பெயரை கொடுத்து அதை கொலை பண்ணிடு. அதே மாதிரி மும்மொழி கொள்கையில ஹிந்தியே கிடையாது. நீங்கள் எந்த லாங்குவேஜ், தெலுங்கு எடுத்துங்க, மலையாளம் ப்ரிஃபரபிள், யாருக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி தான் வந்துடும், அதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எடுத்தாக்க ஃபஸ்ட் நம்ம குறிப்பாக இதில் பார்க்க வேண்டியது என்னன்னாக்க, இந்த கோவில் 1936 காலகட்டத்தில் அரசால் கையகப்படுத்தியது. அதுக்கு பிறகு அரசு கையில் தான் கோவில் இருக்கு. அதுவே சட்டப்படி முரண்பாடு. அதுக்கு தான் இவங்களை பதில் சொல்லணும். முதல்ல இந்த கோவில் அரசு கையில் எதற்காக இருக்கிறது? இருக்க பல தீர்ப்புகள் வந்த பிறகும் அறநிலைத்துறை எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அங்கே அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான். அது தவிர ஃபிட் பர்சன் ஒருத்தர் போடுறாங்க. ஃபிட் பர்சனும் லிமிட்டட் டைம் தான் போட முடியும். இது ஒரு பக்கம். ஒவ்வொரு கோவிலும், மீனாட்சி அம்மன் கோவிலோ அல்லது பழனியோ அல்லது ஸ்ரீரங்கமோ அல்லது கபாலீஸ்வரோ, எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களும் அந்தந்த கோவிலுடைய சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது. வழிமுறை, வழிபாடு முறைகள். மீனாட்சி அம்மன் டெம்பிள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5000 டெம்பிள் ஆகம வழிமுறைப்படி தான் நடக்கணும்.
ஆகமம்னா என்ன? ஆகமம்ங்கிறது ஒரு பழைய லிட்ரேச்சர், ரொம்ப பழமையான ஒரு நேர்கோள். அதில் கோவில் கட்டுமான வேலைகள் எப்படி இருக்கணும், விக்கிரகங்கள் எப்படி இருக்கணும், விக்கிரகங்கள் சிதலமடைந்தாக அதை புனரமைப்பது எப்படி, இது எல்லாமே. அதை தவிர அந்தந்த 6 கால பூஜைகள், வருஷத்து ஒவ்வொரு வருடமும் செய்யப்பட வேண்டிய திருவிழாக்கள் எல்லாமே அந்த ஆகமத்தில். அதையும் மீறி இங்கே அர்ச்சகர்கள் யாராக இருக்கணும், அந்த அர்ச்சகர்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், எந்தெந்த ஸ்லோகங்கள் அல்லது எந்த உச்சரிப்பு எப்படி இருக்கணும், எல்லாமே ஆகமத்தில் சொல்லியிருக்கு. குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் காமிகா ஆகமம் அப்படிங்கிற ஆகமம் நமக்கு கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 28 சைவ ஆகமங்கள் இருக்குது, 2 வைஷ்ணவ ஆகமம், 3 வைஷ்ணவ ஆகமம் இருக்குது. அது தவிர கௌமார ஆகமம், சாக்தாகமம் எல்லாம் இருக்குது. அதனால் கோவில்களுடைய குடமுழுக்கு அல்லது இந்த 12 வருஷம் ஒரு நடைபெறுகிற கும்பாபிஷேகம், கும்பத்துக்கு அபிஷேகம் தான் அது. இது குடம் முழுக்குன்னு எப்படி வந்து தெரியாது எனக்கு. எல்லா கோவிலுக்கும் கும்பம் இருக்குது, அந்த கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, புனரமைப்பு, அந்த ஜீர்ணோதாரணம் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஆகமத்தில் சொல்லியிருக்கு. அதுப்படி தான் நடக்கணும். ஆகமத்தில் நீங்கள் சம்ஸ்கிருதத்தான் இருக்குதுன்னா அதுதான் சொல்லணும், இல்லை தமிழில் தான் சொல்லணும்னா தமிழில் சொல்லுங்கள். இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னாக்க, நம்ம போன நிகழ்ச்சியில் சுப்ரீம் கோர்ட் 9 ஜட்ஜ் அமர்வு சில மத சார்ந்த விஷயங்களை பற்றி சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னாக்க, அந்தந்த வழிபாட்டு ஸ்தலங்களுடைய முக்கியமான எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், முக்கியத்துவம் வாய்ந்த அத்தியாவசியமான வழிபாடு முறைகள் என்ன, அதை நிர்ணயிக்க யாருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற வாதம் இருக்குங்க. இந்த கோவிலில் இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி தான் வாதங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்படி இருக்கும்போது எதற்காக இது நடந்துட்டு இருக்கு இப்போ? அப்படி இருக்கும்போது ஒரு ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தும் இந்த கோவிலில் இந்த எசென்ஷியல் ப்ராக்டிஸை மாற்றணும்னு எதுக்காக சொல்லணும்? இது ஒரு தவறான முடிவு. இதுக்கு கண்டிப்பாக இது உச்சநீதிமன்றம் போகும், உச்சநீதிமன்றம் போகும். அதுக்குள்ளே இந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் அமர்வு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த இது செல்லாதுன்னே வந்துடும். நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. இப்போ சிதம்பரம் கோவில்லையும் ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயம் வந்தது. அங்கே வந்து திருமுறைகள் பாடலாமா, எங்கே நின்று பாடணும், கீழே மேடை மேலே. நம்ம கோவில்களில் அந்தந்த சம்பிரதாய முறைப்படி மினிமம் குறைந்தபட்சம் அந்த சம்பிரதாயப்படி வழிபாடு நடைபெறணும். அதுக்கு மேலே நீங்கள் என்னென்னா பண்ணுறதுக்கு அந்த சம்பிரதாய வழிமுறைகள் அனுமதி கொடுத்தாக்க நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வரதராஜ பெருமாள் கோவிலில் பார்க்குறோம், அங்கே வருடந்தோறும் பிரச்சனை நடைபெறுது, யார் பாட வேண்டும் என்பதில் அவர் முன்னாடி உட்காரணுமா இல்லை பின்னாடி உட்காரணுமான்னு வருது. அந்த முடிவுகள்லாம் என்னை பொறுத்தவரை கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அந்தந்த சமுதாயத்தினர் கூடி வந்து ஒரு முடிவு எடுக்கணும். கடைசி இப்போ மதுரை மீனாட்சி டெம்பிளை பொறுத்தவரை 2 இப்போ ஜட்ஜு ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அதே மதுரை அமர்வு திருப்பரங்குன்றத்திலும் ஆர்டர் போட்டார். அந்த ஆர்டர் எவ்வளவு அளவு செயல்படுத்தப்பட்டதுன்னு எனக்கு எல்லாருமே தெரியும். அது மாதிரி இதையும் செயல்படுத்த போகிறாங்களா, செயல்படுத்துவதற்கு உரிமை என்ன இருக்குது, யார் செயல்படுத்த வேண்டும்? ஏன்னா ட்ரஸ்டீஸ் தான் அதுக்கான உரிமை. ட்ரஸ்டீஸ் அங்கே யார் இருக்காங்க? இப்போது புதுசாக யாரோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இனி ஆட்சி மாற்றம் நடைபெற்று இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கும் ட்ரஸ்டீஸ் சம்மந்தம் கிடையாது. ஏன்னாக்கா அது தனி. ஏன்னா ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட் ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் ராட்டிஃபை தான் பண்ணணும், அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற ஒரு இது கிடையாது. பார்க்க வேணும் இல்லை. இப்போ இதில் 1947 டெம்பிள் ஆக்டை ரெஃபர் பண்ணுறாங்க சார். அதில் என்ன முக்கியத்துவம் எதுவும் அப்படி சிறப்பாக எதுவும் கொடுத்துருக்காங்களா? எப்படி குடமுழுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான இது இருக்கிறதா சார்? ஹெச்ஆர்எஸ் ஆக்டில் எங்கேயுமே இந்த மாதிரி வழிபாடு முறைகளை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது. கண்டிப்பாக என்ன இருக்குன்னாக்க,
ஷரத்து 29-30 செக்ஷன் 29-30 ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. 29 என்ன ரெஜிஸ்டர் இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், 30 அது மெயின்டைன் பண்ணணும். ரெஜிஸ்டர்னா என்னது? இந்த கோவில்களுடைய வழிபாடு நடைமுறைகள் என்னெல்லாம் உண்டு அதை டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த கோவில் சொத்துக்கள் என்ன அதையும் டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கோவில் இந்த எப்போ அந்த டெம்பிள் நோட்டிஃபை பண்ணுறாங்களோ இந்த மதுரை டெம்பிள் 37லேருந்து அதை மெயின்டைன் பண்ணி 1937 அந்த மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் பல முறை ஆர்டிஐயில் அந்த ரெஜிஸ்டர் கேட்டபோது அவங்களுக்கு 35லேருந்து 63, 64 வரை ரெஜிஸ்டரே காணாமல் போயிட்டுருந்தாங்க. இப்போவும் முழுமையாக ரெஜிஸ்டர் இல்லை. முக்கியமாக என்னென்னாக்க நம்ம பல முறைகள் கோவில் சொத்துக்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் கோவில் சொத்துக்கள் பேசும்போது நம்மளுடைய பார்வை எங்கே போகிறதுனாக்க அசையா சொத்துக்களுக்கு தான் போகிறது. ஆனால் அசைய சொத்துக்கள் எவ்வளவு இழந்திருக்கணும்னு யாருக்குமே தெரியாது. அசைய சொத்துக்களுடைய இன்வென்ட்ரி அந்த ரெஜிஸ்டர் தான் இருக்கணும். அந்த ரெஜிஸ்டரே காணாமல் போயிடுத்து 15-20 வருஷமாக மெயின்டைன் பண்ணலைன்னாக்க நமக்கு என்ன சந்தேகம் வருது? அந்த ரெஜிஸ்டரில் விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள், விக்கிரகங்கள் என்னெல்லாம் இருந்ததுன்னு குறிப்பிட்டு அதெல்லாம் இப்போ காணாமல் போயிட்டதுனால அந்த ரெஜிஸ்டரே காணாமல் போயிடுதா? இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த கோவில்களுடைய வழிபாடு என்ன எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது அந்த ரெஜிஸ்டரில் இருக்கணும். ஒன்று. இன்னும் முக்கியமான விஷயம், 1992 ஒரு சட்டம் வந்தது. அது என்ன சட்டம்னாக்க கோயில் வழிபாடு ஸ்தலங்களை பொறுத்தவரை பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க நீங்கள் 1947 எந்த மாதிரி வழிமுறைகள் இருந்ததோ அதே அப்படியே கடைபிடிக்கணும், அது மாற்றக்கூடாதுன்னு வந்திருக்கு. அது சட்டம். அதனால் 1947 நீங்கள் தமிழ் தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, அதுக்கப்புறமும் அதே போல் அந்த டெம்பிள் வர்ஷிப் ஆக்ட். ஆமாம். ஸோ 1947 நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளில் என்ன குடமுழுக்கு அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி வழிபாடு நடத்தினீங்கன்னா அது இப்போ பண்ணுங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனோ டேட்டாவோ கிடையாது. அதான் 1947 அதுக்கு முன்போ தமிழில் குடமுழுக்கு நடந்ததற்கான ஆதாயம் எதுவும் கிடையாது. ஒன்று இருந்தாக்க முன் வைக்கணும். நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் பற்றி வரும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க இதை நம்ம தவறாக புரிஞ்சக்கூடாது. அவர் சம்பிரதாயப்படி எப்படி கும்பாபிஷேகம் நடக்கணுமோ நடக்கட்டும். அதை தவிர சிலர் தமிழில் ஏதாவது வழிபாடுகள் சோகங்களோ அல்லது ஏதாவது செய்யணும்னாக்க அதை அவ எப்படி சொல்றான்னு தெரியாது எனக்கு. ஆனாக்க அப்படி பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது அந்த சம்பிரதாயம் ஆகம, அதாவது காமிகா ஆகமத்துடைய அனுமதியுடன் தான் செய்ய வேண்டும். நீதிமன்றங்களோ அல்லது நீதிமன்றங்களுக்கு எந்த விதமான உரிமையோ கிடையாது. சரி, இப்போ இன்னொன்று ஒரு இது கேட்கணும்னு தோணுது. இப்போது 1967 தீவிர ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து தமிழ் முழக்கம் செய்து திராவிட கட்சி ஆட்சியை பிடிக்கிறது தமிழகத்தில். அப்பொழுதெல்லாம் இருந்திராத இந்த தமிழ் குடமுழுக்குங்கிற கோஷம் அல்லது தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும், அப்படி அந்த காலகட்டங்களில் அது உச்சத்தில் இருந்ததா சார்? இப்போ இருக்கிற மாதிரி இருக்கிறதா? கோவிலில் பார்த்தோம்னா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு போட்டிருக்கு. இப்போ இது போல அப்போ இருந்துதான் நான் உங்களுக்கு கேட்குறேன். அந்த காலகட்டத்தில் கோயில் இல்லாமல் ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரன் தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் என்ன திரு ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரீக்கு பதிலாக இவங்க வேற ஏதோ தமிழில் ஏதோ கொண்டு வந்திருக்காங்க. வரலாம் அதை பற்றி நம்ம. அது அந்த மாதிரி மாற்றங்கள் 67 வரல, அது பிறகுதான் வந்திருக்கு. டிஎம்கே ஆட்சி பிறகுதான் இந்த மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி இப்போது ஒரு சென்ட்ரல் அஜிடேட் பண்ணுறதுக்கோ அல்லது பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ ஒரு சென்ட்ரல் தீம் வேணும். இந்த சென்ட்ரல் தீம் எல்லாமே
1927க்கு பிறகு, அதான் ஃபஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு ஆன்டி பிராமணிசம், ஆன்டி ஹிந்துயிசம் இதுதான் நடைபெற்று இருக்கு தமிழ்நாட்டில். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் எடுக்கிறாங்க. தமிழுக்கு எதிர்ப்பு ஹிந்தின்னு வந்தது. அப்போது கோவில் வர தேவையில்லை அவங்களுக்கு. அந்த ஹிந்தி எதிர்ப்பு அங்கேயே முடிஞ்சிருச்சு. நல்ல ஒரு சூடு பிடிச்சி வெடித்து முக்கியத்துவம் வாய்ந்து அந்த பொலிட்டிக்கல் ஆதாயங்கள் அங்கே தேடிக்கொண்டார்கள் அவங்க அந்த காலத்தில். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் குறைஞ்சு போனது புதுசாக தேடிட்டு இருக்காங்க. அந்த புதுசாக தேடினத்தில் தான் இந்த தமிழ் குடமுழுக்கு, சிதம்பரத்தில் நான் அந்த கனகசரவை மேலே ஏறி தான் நான் அந்த திருமுறைகளை பாடணும், அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக வந்திருக்குனாக்க, கவர்மெண்ட் ஆதிக்கம் கோயில்கள் இருக்கிறதுனால தான் வந்திருக்குது. அந்தந்த கோயிலுடைய அறங்காவலர்கள், அந்தந்த ஜாதியினர் அந்தந்த கோயிலை பாதுகாத்து வந்திருந்தாங்கனாக்க சமூகத்தில் உள்ள அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அதுவே மற்றவர்களை அந்த கோவிலை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கும். அரசு இருக்கிறதுனால நம்ம என்னென்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்திருக்கு. ரொம்ப தவறான மனப்பான்மை. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போது தமிழில் குடமுழுக்கு, சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு அப்படின்பது பக்தர்களின் மனநிலையை பிரதிபலிப்பதற்காகவா, அல்லது அந்தந்த கோவிலில் என்ன இருக்கோ, இப்போ அந்த கோவிலில் தமிழில் பண்ணலாம் தவறில்லை என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கும்போது அதை முன்னெடுக்கலாமா? என்ன கேட்டாக்க, கோவிலுடைய வழிபாடு வழிமுறைகளையும் மாற்றக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாது? இப்போது மந்திரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, மந்திரத்துடைய பொருள் ஒரு பக்கம் இருக்கும், அந்த மந்திரங்களுடைய சப்தம் தான் முக்கியம். ஆரம்பத்தில் நம்ம என்ன சொல்லணும்னாக்க, ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம், ஃபஸ்ட்டு வந்தது ஸ்ருதி, சப்தம் தான் முதல்ல வந்தது. அந்த சப்தங்களுக்கு வார்த்தைகள் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்து பிறகு வந்தது. அதனால் ஒரு நம்ம வேதங்களோ அல்லது என்னெல்லாம் நம்ம கோவிலில் நம்ம ஸ்லோகம் சொல்கிறோமோ அது எல்லாமே ஸ்ருதியை பொருந்தது. சப்தம் தான் முக்கியம். இப்போ நம்ம பல கோவிலில் இப்போ சாமவேதம்னு இருக்கு, அங்கே வந்து சப்தங்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில கோவில்கள், கேரளா கோவில்களை பார்த்தீங்கன்னா முத்திரைகள் தான் முக்கியம், அங்கே சப்தமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தனியாக இப்போ தமிழில் தான் கொண்டு வரணும்னு சொன்னாக்க அது ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னாக்கா சப்தங்கள் தான் முக்கியம். அந்த கருவறைக்குள், கருவறை சொல்ல முடியாது, கர்ப்பகிரகத்துக்குள் எந்த ஒளி பிரதிபலிக்கணும், எப்படி ஒளியை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற பல காலங்களில் தேர்வு பெற்றவர்கள் செய்கிறது தான். ஏன் சொல்லணும்னாக்க, இதுக்கு நம்ம கோவிலோட கான்செப்டை பற்றி புரிஞ்சுக்கணும். கோவில்னா என்ன? ஆரம்பத்திலிருந்து ரிஷி முனி அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கனாக்க, இந்த காஸ்மிக், அதாவது பூலோகத்தை பார்க்கும்போது இவ்வளவு எனர்ஜி இருக்குது பூலோகத்தில், இந்த பிரம்மாண்டத்தில். அந்த பிரம்மாண்ட எனர்ஜியை மக்களுக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம், அந்த எனர்ஜியை அவங்க ஏற்றுண்டு நல்ல முறையில் செயல்பட என்னெல்லாம் பண்ணலாம், அந்த மாதிரி கோணங்கள் தான் அவங்க கோயில்களில் ஏற்பாடு செஞ்சாங்க. எப்படி பண்ணாங்கன்னாக்க, இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள எனர்ஜியை அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கான கட்டமைப்பு வாஸ்து புருஷனுடைய அந்த லே அவுட்டை தான் கர்ப்பகிரகம்னு நடுவில் வச்சாங்க. அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அந்த எனர்ஜியை கொண்டு வந்து அதுக்கு மேலே விமானம்னு ஒன்று கட்டி அந்த எனர்ஜி அங்கே பாதுகாக்கிறதுக்காக சப்தங்கள், ஸ்லோகங்கள், வாத்தியங்கள், முழக்கங்கள் அதெல்லாம் பண்ணி தான் அந்த எனர்ஜியை பாதுகாக்கிறாங்க. அந்த முழக்கங்கள் நீங்கள் அந்த மாதிரி சப்தங்கள், முழக்கங்கள் அதெல்லாம் அங்கே கரெக்டாக செய்யலைனாக்க அந்த எனர்ஜி அங்கே இருக்காது. அப்போ அந்த கோவிலில் போய் வழிபட்டு வரத்துக்கு நமக்கு அது ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. நீ கண்டிப்பாக தமிழில் பண்ணுங்க, தமிழில் ஸ்லோகம் சொல்லுங்க வெளியில், ஆனால் அந்த எனர்ஜி அங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா சப்தங்கள் மாறுபடும். ஸோ அது மெயின் ரீசனாக நீங்கள் சொல்கிறது. நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.